வணக்கம். இந்த வீடியோல ரோபோட் சிந்திக்குமா, அப்படி ரோபோட்டுகளுக்கு சிந்திக்கக்கூடிய ஆற்றலை வழங்க முடியுமா அப்படிங்கறத பார்க்கலாம். எந்திரன் மாதிரியான படங்கள்லாம் வந்ததுக்கு அப்புறமா நம்மள ஒரு சில பேருக்கு கூட இந்த படத்துல வர்ற மாதிரியே ரோபோட்டுகளுக்கு ஃபீலிங்ஸும் எமோஷன்லாம் வருமா அப்படிங்கிற சந்தேகங்கள் இருக்கலாம். அது சம்பந்தமான ஒரு சில தகவல்களை இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். வழக்கமா இந்த மாதிரியான கேள்விகளுக்கு எல்லாமே முரண்பாடான பதில்கள் தான் கிடைக்கும். இந்த விஷயத்திலையும் ரோபோட் சம்பந்தமா ஆராய்ச்சி பண்ற விஞ்ஞானிகள் ஒரு குரூப் ரோபோட்களுக்கு சிந்திக்கக்கூடிய ஆற்றலை நிச்சயமா கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு குரூப் இன்னைக்கு மட்டும் கிடையாது, என்னைக்குமே ரோபோட்களுக்கு சிந்திக்கக்கூடிய ஆற்றலை கொடுக்க முடியாது, அது சுயமா தனக்குத்தானே சிந்திச்சுக்காது அப்படின்னு சொல்றாங்க. இப்படி ரோபோட்களுக்கு தனக்குத்தானே சிந்திக்கிற மாதிரியான ஒரு ஆற்றலை கொடுக்க முடியும்னு நம்புற விஞ்ஞானிகள் அவங்க முன்வைக்கிற வாதம் என்னன்னா, நம்ம மனித மூளையில இருக்கிற நரம்பு செல் இணைப்புகள் மாதிரியே ஒரு புரோகிராமை உருவாக்கி அதை அந்த புரோகிராம அந்த ரோபோட்ஸ்க்கு கொடுக்கும்போது அது தனக்குத்தானே சிந்திக்கிறதுக்கு கத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதை எதிர்க்கிற எதிர்த்தரப்பு விஞ்ஞானிகள் சொல்றது, முதலாவதா சிந்தனை அப்படின்ற ஒரு சாப்ட்வேரை இல்ல சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு சாப்ட்வேரை உருவாக்குறதே ரொம்ப சவாலான விஷயம்னு சொல்றாங்க. காரணம் என்ன அப்படின்னா, மனிதர்களாகிய நாம எப்படி சிந்திக்கிறோம் அப்படிங்கறதே இன்னும் முழுமையா தெளிவா நமக்கு தெரியாம இருக்கு. இந்த நிலைமையில எப்படி சிந்திக்கிற மாதிரியான ஒரு சாப்ட்வேரை உருவாக்கி அதை ரோபோட்ஸ்க்கு கொடுக்க முடியும் அப்படின்னு இவங்க வாதம் வைக்கிறாங்க. ஒருவேளை ரோபோட்களுக்கு சுயமா சிந்திக்கக்கூடிய ஆற்றலை கொடுத்துட்டா கூட அது யாரை பத்தி சிந்திக்கும் அப்படிங்கிறது இன்னொரு பெரிய கேள்வியா இருக்கு. நம்ம இருக்கிறோம், நம்ம சிந்திக்கிறோம் அப்படிங்கறத உணர்றோம். இதே மாதிரியான உணர்வை ரோபோட்களுக்கு எப்படி கொடுக்க முடியும் அப்படிங்கிறது இன்னொரு வாதமா இருக்கு. ஒருவேளை அது சிந்திச்சு செயல்பட்டு ஒரு முடிவுக்கு வந்தா கூட அது எடுக்கிற முடிவு நல்லதுல போய் முடியுமா இல்ல கெட்டதுல போய் முடியுமான்றது இன்னொரு கேள்வி. உதாரணமா ஒரு வீட்டுல 3 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுப்போம். அந்த வீட்டுல 10 வயசு பையனும் 2 வயசான பெரியவங்களும் இருக்காங்க. அதே வீட்டுல இருக்கிற ரோபோட்க்கு அவங்க கொடுத்திருக்க ஒரே ஒரு கட்டளை என்னன்னா, அதுல இருக்கிற ஒரு பெரியவருக்கு மட்டும் சரியான நேரத்துல சரியான மாத்திரையை எடுத்துட்டு போய் கொடுக்கணும் அப்படிங்கிறது. இது அவங்க ப்ரோக்ராம செட் பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க. அது தன்னுடைய வேலையை செய்யும். ஆனா ஒருவேளை அந்த 3 பேருமே ஆளாளுக்கு ஒரு வேலையை செய்யும் போது இது என்ன மாதிரியான முடிவெடுக்கும்? உதாரணமா அதுல இருக்க ஒரு பெரியவர் தனக்கு மாத்திரை கேட்கிறாரு, இன்னொரு பெரியவர் மூச்சு திணறல் ஏற்பட்டு தண்ணி கேட்கிறாரு, அந்த வீட்டுல இருக்கிற சின்ன பையன் டிவி ரிமோட் கேட்கிறான். இந்த மாதிரியான சூழ்நிலையில அந்த ரோபோட் யாருக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்க கொடுக்கிற வேலையை செய்யும் அப்படிங்கிறது தான். இதே இடத்துல ஒரு மனிதனா இருந்தா, ஒரு சின்ன குழந்தையா இருந்தா கூட முதல்ல மூச்சு திணறவங்களுக்கு தண்ணி எடுத்து கொடுத்துட்டு, 2வதா மாத்திரை தேவைப்படுற பெரியவருக்கு மாத்திரையை கொடுத்துட்டு, 3வதா அந்த பையனுக்கு டிவி ரிமோட்டை எடுத்து கொடுக்கும். ஆனா இந்த மாதிரியான ஒரு முடிவை அந்த ரோபோட் எடுக்குமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. இதே மாதிரி ஒரு 10 பேர் இருக்கிற இடத்துல ஒரு எதிர்பாராத ஆபத்து வரும்போது ஒருத்தரோட உயிரை தியாகம் பண்றது மூலியமா மீதி இருக்கிற 9 பேரை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது அந்த ரோபோட் எந்த மாதிரியான முடிவு எடுக்கும் அப்படிங்கிறது தான். மனிதர்களாகிய நமக்கே இது ஒரு ரொம்ப தர்ம சங்கடமான நிலைமை தான். ஆனா நம்மளே திணற இந்த நிலையில அந்த ரோபோட் எப்படி அதை சிந்திச்சு முடிவெடுக்கும் அப்படிங்கிறது மிகப்பெரிய வாதமா இருக்கு. இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது ரோபோட்களுக்கு சிந்திக்கக்கூடிய ஆற்றலை வழங்குறதுல எவ்வளவு சிக்கல்கள், சவால்கள், பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறது. இதே மாதிரியான இன்னொரு பிரச்சனை இருக்கு. அது அதுக்கு உணர்ச்சியை கொடுக்கிறது. நம்ம எல்லாருக்குமே இன்பம், துன்பம் அந்த மாதிரியான நிறைய உணர்வுகள் இருக்கு. ஆனா இதே மாதிரியான உணர்வை ரோபோட்களுக்கு எப்படி கொடுக்க முடியும், அந்த உணர்ச்சியை எப்படி கொடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் இங்க இருக்கிற மிகப்பெரிய சவாலே. சாதாரணமா நம்ம யூஸ் பண்ற தெர்மாமீட்டர் கூட ரொம்ப துல்லியமா எவ்வளவு ஹீட் இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சு சொல்லிடும். ஆனா அந்த ஹீட்டை அந்த தெர்மாமீட்டரால உணர முடியாது, ஏன்னா அது ஒரு மெஷின் மட்டும்தான். இதே மாதிரி நம்ம யூஸ் பண்ற கேமரா கூட நம்ம பாக்குற விஷயங்களை எவ்வளவு அழகா வேணாலும் போட்டோ எடுத்து கொடுக்கும், ஆனா அந்த அழகை ரசிக்க முடியாது. இதே பிரச்சனை தான் இந்த ரோபோட்களுக்கு உணர்ச்சி வழங்கக்கூடிய விஷயத்திலயும் இருக்கு. சரி, இப்போ இந்த ரோபோட்களுக்கு தானா சிந்திக்கக்கூடிய ஆற்றலை வழங்குறதுல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, அதுக்கு உணர்ச்சிகளை ஏற்படுத்துறதுக்கு என்னென்ன சவால்கள் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம். சமீபத்துல சோஃபியா அப்படிங்கிற ஒரு ரோபோட்டை பத்தி நீங்க நியூஸ்ல எல்லாம் பார்த்திருக்கலாம். இந்த சோஃபியா அப்படிங்கிற ரோபோட் மனித உருவத்துல பெண் தோற்றத்துல இருக்கும். இந்த சோஃபியா ரோபோட் மனிதர்கள் மாதிரியே ஒரு சில முக பாவனைகள்லாம் செய்யக்கூடியதா இருக்கு. அதே நேரத்துல நம்ம கேட்கக்கூடிய கேள்விகளையும் உள்வாங்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பதில் சொல்லுது. ஒரு சில முரண்பாடுகளான கேள்விகளுக்கும் அதுக்கேற்ற மாதிரி சமாளிச்சு பதில் சொல்லக்கூடியதா இருக்கு. அதே மாதிரி மனிதர்களுடைய முகங்களையும் அது அடையாளப்படுத்திட்டு அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்குது. இந்த சோஃபியா ரோபோட் சம்பந்தமான கூடுதல் தகவல்களையும் இப்போதைக்கு இந்த மனித சிந்தனைகளை ரோபோட்களுக்கு கொடுக்கறதுல எந்த நிலைமையில இருக்கோம் நம்ம அப்படிங்கிறதையும் இன்னொரு வீடியோல பார்க்கலாம். நன்றி.